சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. தயவுசெய்து அனைவரும் எழுந்து நிற்கவும், இல்லையென்றால் உங்கள் ஒளியை அமர்த்திக் கொள்ளவும். வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இன்று 84வது கூட்டம். முதலாவதாக தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்களிடம் மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். வாருங்கள் ஜெயப்பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். வித்யாலட்சுமி சொன்னது போல 84 கூட்டங்கள் இனிதே 84வது கூட்டம் 83 கூட்டங்கள் இனிதே நிறைவடைந்துள்ளது. வெற்றிகரமாக செயல்பட்டிருக்கிறோம் கடந்த 2-3 வருடங்களாக. இன்றைய கூட்டமும் சிறப்பாக நடைபெறும் என்று நினைக்கிறேன். இன்றைய கூட்டத்தை நெறியாளர் பாலா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் பாலா அவர்களே. பெருசா ஆரம்பிச்சேன், ஏதோ பெருசா சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஒளியை அமர்த்தி விட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு இங்கே அழகாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். யாரெல்லாம் ஜனநாயக கடமை ஆற்ற இயலுமோ அவர்கள் எல்லாம் சென்று ஆற்றிவிட்டு இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு சின்ன நம்ம பார்த்ததை சொல்கிறேன். அமெரிக்கா வந்து நாளை தான் குழந்தை பெற இருக்கிறது. ஆனா பெண்ணா என்று நாளை தான் நமக்கு தெரியும். நாளை தெரியுமோ அல்லது இன்னும் சில மணி நேரங்களில் நீங்களும் பார்த்துட்டீங்களா அந்த மீம்? அனைவருக்கும் வந்திருக்கிறது. அதையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு கூட்டமும் 3 கட்டமாக நடைபெறும். முதல் கட்டம், முதல் பகுதி. பாலா அவர்களே, விருந்தினர் வந்திருக்கிறார், அவரிடம் முதலில் கேட்டு விடலாம். ஓகே, எல்லாம் சொல்லிவிட்டு அவரிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன். வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே, நீங்க எங்கிருந்து வர்றீங்க? உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். என் பெயர் மோகன்ராஜ் பரங்கீஸ்வரன். சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு தமிழ் பள்ளி கூட்டத்தில் நண்பர் ஜெயப்பிரகாஷ் அவர்களை சந்தித்தேன். அவரது வார்த்தை தெளிவும் சிந்தனை தெரிவும் மிக முன்னேறி இருப்பதாக எனக்கு தோன்றியது. உடனே அவரிடம் எப்படி இத்தகைய தமிழ் சொற்களை பயன்படுத்தி பேசத் தொடங்கியிருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று விசாரித்த போது, இப்படி ஒரு குழுமம் இருப்பதாகவும் அங்கே கூட்டங்கள் நடைபெறுவதாகவும் அதுவே தன் தமிழ் செழுமைக்கு காரணம் என்றும் செப்பினார். எனக்கும் ஆர்வம் மிக இருந்ததால் என்னையும் இணைத்து விடுங்களேன், நானும் கலந்து கொண்டு எப்படித்தான் இருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று சொன்னேன். அதன் அடிப்படையில் இன்று அவர் இந்த கூட்டத்திற்கான அழைப்பினை அனுப்பியிருந்தார். நானும் இணைந்திருக்கிறேன். எழுதி வச்சு பேசுறீங்களோ? எழுதி வைத்து பேசுவது நமக்கு பழக்கம் இல்லை நண்பரே, வந்ததை சொல்கிறேன். எந்த மாநிலம், எந்த பகுதியில் இருந்து பேசுகிறீர்கள்? நான் மெரிலாந்தில் இருக்கிறேன். மெரிலாந்து மாநிலத்தில் லாரல் எனும் இடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. உங்கள் தமிழ் மிக அழகாக இருக்கிறது. அதனால் நீங்க ஜேபியை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது நான் தான் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அத்தகைய குழுமம் அமைகையில் இது நகைச்சுவையாக இருக்காது. அத்தனை பேரும் அப்படியே பேசுவார்கள் எனும்
சிந்தனையோடு பேசும்போது அது தவறாக தோன்றுவதில்லை. நமக்கு பின்புலங்கள் தானே பிரச்சனை கொடுப்பதே. ஆமா. அருமையாக பேசுகிறீர்கள். ஆம், நன்றி. நாம் வருவோம். இப்பொழுது கூட்டத்திற்கு 3 அதாவது நெறியாளராக நான் என்னுடைய வேலையை கடமையை ஆற்ற விளைகிறேன். இது 3 கட்டமாக இந்த கூட்டம் 3 கட்டமாக நடக்கும். முதல் கட்டம் தயாரிக்கப்பட்ட பேச்சு. தயாரிக்கப்பட்ட பேச்சு என்றால் ஒவ்வொரு பாதை இருக்கும். பாத்வே என்று நீங்கள் அலுவலகத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பாதையிலே ஒவ்வொரு நிலை இருக்கும். அந்த நிலையில் பேசுவதற்காக ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே செல்ல வேண்டும். ஸோ இன்று ஒரு பேச்சாளர் இருக்கிறார். அவர் இன்று 5லிருந்து 7 நிமிடங்கள். அனிதா வித்யாலட்சுமி அவர்களே, தவறாக கூறினால் சரி செய்யவும். 5லிருந்து 7 நிமிடங்கள் அவர் பேசுவார். முதல் கட்டம் அது. 2வது கட்டம் உடனடி பேச்சு. உடனடி பேச்சு என்னவென்றால், ஒரு நெறியாளர் வருவார். அவர் சில கேள்வி கணைகளை இங்கே தொடுப்பார். அது மார்பிலே பாய்கிறதா, அல்லது நெற்றியிலே பாய்கிறதா, கண்ணிலே பாய்கிறதா, மூக்கிலே பாய்கிறதா என்று ஆராய்ந்து 2 நிமிடத்திற்குள் பதில் சொல்ல வேண்டும். 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்திற்குள். ஒரு பச்சை நேர கணக்கீட்டாளர் அவருடைய வேலையை தெளிவாக கூறுவார். அந்த 2 நிமிடத்திற்குள் பதில் சொல்லி முடித்து விட வேண்டும். அது 2ஆம் கட்டம். 3ஆம் கட்டம் மதிப்பீடு. அதாவது பேசினார் அல்லவா, அதை மதிப்பீடு செய்வார்கள். எந்த பேச்சை, தயாரிக்கப்பட்ட பேச்சை மதிப்பீடு செய்ய ஒருவர் வருவார். அதை மதிப்பீடு செய்வார். அதை நெறிப்படுத்துவதற்கு ஒருவர் வருவார். அதேபோல் வாக்குகள் இருக்கும் இந்த 3 கட்டத்திற்கு பிறகு என்பதை கூறிக்கொண்டு, இப்பொழுது நாம் ஒவ்வொருவருடைய பணி என்ன என்பதை விளக்குவதற்காக நான் அழைக்கிறேன். இன்றைய நெறியாளராக நான் இருக்கிறேன். உடனடி பேச்சு நெறியாளராக ஜெயப்பிரகாஷ் அவர்கள். வாருங்கள் ஜெயப்பிரகாஷ் அவர்கள், உங்களுடைய வேலையை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பாலா அவர்களே. விஜி வந்திருக்கிறார். விஜி, ஏதாவது பணியினை எடுத்துக் கொள்கிறீர்களா? என்ன என்ன பணி? நீங்கள் வித்யாலட்சுமி மதிப்பீடு செய்கிறீர்களா? சரி. வித்யாலட்சுமி, உங்கள் மதிப்பீடு பருவத்தை அவர்களிடம் அனுப்பிவிடவும். நீங்கள் அனுப்ப முடியுமா? அனுப்பிவிடுகிறேன். நன்றி. முதலில் அனுப்பிவிடுகிறேன். அனுப்பிவிட்டு என்னுடைய பணியை கூறுகிறேன். நீங்கள் அனுப்பி கொண்டிருங்கள். அடுத்து நேர கணக்கீட்டாளர் அவர்களை அழைக்கிறேன். அனிதா அவர்களை வாருங்கள், உங்களுடைய பணி என்ன என்பதை விளக்குங்கள். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி, திட்டமிட்ட பேச்சிற்கு இன்றைய பேச்சாளர் 5 முதல் 7 நிமிடம் பேசுவார். 5 நிமிடத்தில் பச்சை அட்டை காட்டப்படும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை காட்டப்படும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காட்டப்படும். குறிப்பிட்ட கால வரையறைக்குள் திட்டமிட்ட பேச்சை அவர் செவனே பேச வேண்டும். அடுத்து அவரை மதிப்பீடு செய்யும் மதிப்பீட்டாளருக்கும் நேர கணக்கீடு உண்டு. 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் மதிப்பீடு செய்வதற்கான நேர கணக்கீடு. உடனடி பேச்சிற்கும் நேர கணக்கீடு உண்டு. உடனடி பேச்சிற்கு ஒவ்வொரு பேச்சாளரும் குறைந்தது 1 நிமிடம் பேச வேண்டும். 1 முதல் 2 நிமிடங்கள் பேச நேர கணக்கீடு கொடுக்கப்படும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இந்த கால வரையறைக்குள் பேசும் பேச்சாளர்கள் வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். அவர்கள் தகுதி பெறும் வாக்காளர்களை இன்று நானே வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளராக இருப்பதால் பாலா அவர்களை அந்த பணியும் சேர்த்து சொல்லிவிடலாமா? சொல்லிவிடுங்க. வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளருக்கு தனி செய்தியில் செய்தி அனுப்புவார்கள். நீங்கள் சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டும். அதில் அதிக வாக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு அறிவிப்பேன். இதுதான் நேர கணக்கீட்டாளராகவும் வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளர்களாகவும் என்னுடைய பணி. நன்றி. நன்றி. இப்பொழுது ஜெயப்பிரகாஷ் அவர்களை மீண்டும் அழைக்கிறேன். வாருங்கள், உங்களுடைய பணி என்ன என்பதை விளக்குமாறு. நன்றி பாலா அவர்களே. இன்று நான் என்னுடைய பணி உடனடி பேச்சு நெறியாளர். ஒரு மைய கருத்தில் கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்திற்குள் நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பதிலளிக்க வேண்டும். இது உங்களுடைய புத்தி கூர்மையையும், உங்களுடைய வார்த்தைகளை பக்குவப்படுத்துவதற்கும், உங்களுடைய சொல்லாண்மை திறனை மேம்படுத்துவதற்கும்
ஒரு அருமையான வாய்ப்பு. எந்த தலைப்பு என்று உங்களுக்கு தெரியாது. அதுதான் உடனடி பேச்சு. ஒரு தலைப்பை கொடுப்போம். அந்த தலைப்பை பற்றி உடனடி நீங்கள் பேச வேண்டும். 1 முதல் 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். நன்றி. நன்றி. அடுத்து இன்றைய நகைச்சுவையாளர் யார்? நகைச்சுவை ஆள் இல்லையா இன்று? நகைச்சுவை ஏற்கனவே நான் முதலிலே கூறிவிட்டதால் அது நகைச்சுவையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறிவிட்டு என்னுடைய வேலையை நான் என்ன பணிகளை செய்ய இருக்கிறேன் நெறியாளர் தவிர என்பதை இப்பொழுது கூறிவிடுகிறேன். நான் இலக்கண ஆசானாக இருக்கிறேன். இலக்கண ஆசான் என்னவென்றால், இலக்கண பிழைகள் ஏதாவது இருக்கிறதா? சொல்லாடல்கள் சில இடங்களில் தேவையில்லாமல் உபயோகப்படுத்தப்படும். அது இலக்கண பிழைகள் இருக்கும். தமிழில் பேசும்பொழுது அந்த பிழைகளை எடுத்து கூறுவது அது ஒரு வேலை. இது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். நம் பேச்சின் திறன் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்றால் அடுத்தவர் நம்மளை உயர்த்தி விட வேண்டும். ஸோ அந்த உயர்த்துவதற்காக வேலைதான் இது. அடுத்து உபரிச்சொல் கணக்கீட்டாளர். உபரிச்சொல் கணக்கீட்டாளர் சில சமயங்களில் தமிழில் நாம் என்ன செய்வோம், யோசிக்கொண்டே இருக்கும்போது என்னன்னா வந்து ஒரு அது 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 இது மாதிரி சில உபரிச்சொற்களை நாம் திரும்ப திரும்ப உபயோகிப்போம். அதை உபயோகித்தால் அந்த ஆற்றொழுக்கு என்பது அந்த பேசுகிற அந்த ஓட்டம் தடைபடும். சிறப்பாக அதுவும் பேச்சின் சிறப்பு மெருகேற வேண்டும் என்ற காரணத்திற்கால் அதையும் நாம் டோஸ்ட் மாஸ்டரிலே பார்ப்போம். ஆனால் இது இரண்டையும் நான் இன்று செய்ய இருக்கிறேன். பொதுவாக நாம் கூட்டத்தில் இலக்கண ஆசான் ஒரு சொல்லை கொடுப்பார். அந்த சொல்லை அனைவரும் உபயோகப்படுத்த வேண்டும் அவர்கள் பேசும் பொழுது. அந்த சொல் என்ன என்றால், இன்றைய சொல் மாண்பு. மாண்புக்கு பொருள் நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மாண்பு நிறைந்தவர்களெல்லாம் இந்த கூட்டத்தில் இருப்பதால் மாண்புக்கு பொருள் தேவையில்லை. மாண்பு என்பதை செயலாக காட்டினாலே அருமையாக இருக்கும் என்று கூறி அடுத்து நிகழ்ச்சிக்கு போயிடலாம். மன்னிக்கணும், கூட்டத்துக்கு போயிடலாம். வேறு ஒன்று பேசிக்கொண்டிருந்து இங்கு வந்ததனால் அது குழம்பிவிட்டது. முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு. இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சை வழங்க வருபவர் வித்யாலட்சுமி அவர்கள். அவர் புதுமையாக திட்டமிடல் என்ற பாதையை முடித்து அதை திரும்ப பார்க்க ஆசைப்படுகிறார். தலைப்பு அரிய பாதையில் அரிமா நோக்கு. அரிதான சொல்லை கொடுத்திருக்கிறார். பின் பேசுகிறேன் நான், ஏனென்றால் அதை வைத்து அவர் பேச நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் தலைப்பு அரிய பாதையில் அரிமா நோக்கு என்ற தலைப்பில் பேச வருகிறார். வாருங்கள் வித்யாலட்சுமி அவர்களே. வணக்கம். அவையின் மாண்புமிகு சொல்வேந்தர்களே, மாண்புமிகு விருந்தினரே, மறுபடியும் வணக்கம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் திட்டமிடுதலின் சிறப்பை பற்றி எடுத்து கூறுகிறார். அந்த திட்டமிடுதலில் திறன் பெற சென்ற ஆண்டு நான் புதுமையாக திட்டமிடல் என்ற பாதையை தேர்ந்தெடுத்தேன். அந்த பாதையின் அத்தனை திட்டப்பணிகளையும் முடித்துவிட்டு இப்பொழுது அரிமா நோக்காக அந்த பாதையை பார்க்க போகிறேன். ஆம், காட்டில் ஒரு சிங்கம் தான் வென்ற வழியை இப்படி அரிமா நோக்காக திரும்பி பார்க்கும். சிங்கம் சிங்கிளா பார்க்கும். தயவு செய்து ஆங்கில வார்த்தையை மன்னிக்க வேண்டும், தவிர்க்க முடியாததாக அதை நான் சேர்த்து விட்டேன். இதில் என்னுடைய கற்ற அனுபவங்களையும் சில திட்டப்பணிகளையும் நான் பகிரப் போகிறேன். முதலாவதாக ஓரெழுத்து தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்தது ங. நீங்கள் எல்லாம் ங என்று விழிக்க வேண்டாம். எனக்கு பிடித்த அந்த தலைப்பில் ங என்ற எழுத்தின் வடிவம், சிறப்பு, தனிச்சிறப்பு, அதன் மூலம் நான் கற்றுக்கொண்டது ஆகியவற்றை அந்த திட்டப்பணியில் பகிர்ந்தேன். இது எனக்கு மிகவும் பிடித்த தலைப்பு ஞ. மன்னித்துக் கொள்ளுங்கள், அது ஞ. அடுத்ததாக ஓர் இலக்கிய தலைப்பை எடுத்து சிறப்பாக பேச முடியுமா என்று எனக்கு நானே ஒரு சவாலை எழுப்பிக் கொண்டு பேசியதுதான் பட்டினப்பாலையில் பன்னாட்டு வணிகம் என்பது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய அந்த நூலில் பட்டினப்பாலையில் பன்னாட்டு வணிகத்தை பற்றி என்னென்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்பதை பற்றி ஒரு பேச்சில் நான் பேசினேன். அடுத்ததாக அடுத்த திட்டப்பணியில் ஆராய்ச்சி செய்து வழங்குதல்.
என்ற தலைப்பில் என்ன ஆராயலாம் என்று என்னை நானே ஆராய்ந்து எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறளில் இருந்து யானையை பற்றி வள்ளுவர் என்னென்ன கருத்துக்களை குறிப்பிட்டார் என்று வள்ளுவத்தில் வாரணம் என்ற தலைப்பில் பேசினேன். இங்கே சுவையாக குறிப்பிட வேண்டுமென்றால் இந்த தலைப்பில் நான் தயாரிக்கும் பொழுது பல சிறந்த குறட்பாக்களை படிக்க நேர்ந்தது. அது படிக்க படிக்க மிகவும் இனிமையாக இருந்தது என்று மட்டுமல்லாமல் நானும் பல நெறிமுறைகளை அந்த குறளின் வாயிலாக கற்றுக்கொண்டேன் என்பதுதான் இங்கே நாம் பகிர விரும்பும் விஷயம். மதியுரைஞர் திட்டப்பணியிலும் என்னுடைய மானசீக ஆசானான திருவள்ளுவரை பற்றியே நான் பேசி முடித்தேன். மற்றொரு திட்டப்பணி கதை வழி இணைதல். இதில் மகாபாரதத்தில் மிக இளைய பாத்திரமான அபிமன்யுவின் வீரத்தை மெச்சும் விதமாக அசாத்திய வீரன் அபிமன்யு என்ற தலைப்பில் பேசினேன். இதில் வேறொரு சுவையான விஷயம் என்னவென்றால், இந்த பேச்சை காணொளியை என்னுடைய தமிழ் பள்ளியின் என் வகுப்பு மாணவர்களுக்கு காட்டி அவர்களையும் பார்க்க வைத்து அந்த மகாபாரத கதையை அவர்களும் தெரிந்து கொள்ள வைத்தேன். மற்றொரு முக்கியமான திட்டப்பணி கடினமான அவையோரை நிர்வகித்தல். சென்ற பாதையில் நான் இந்த திட்டப்பணியை செய்தபோது சிறிது பதட்டமாக இருந்தேன் என்பதுதான் என்னுடைய அனுபவம். இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது என்று பேச்சு தொடங்குவதற்கு முன்பாகவே என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் என்று எனக்கு நானே உற்சாகம் ஊட்டி கொண்டுதான் வந்தேன். இடைச்சர்களான கேள்விகளுக்கும் தடைகளுக்கும் இடையூறுகளுக்கும் அனைத்தையும் சவால்களாக எதிர்கொண்டு நான் சிறப்பாகவே செய்தேன். என்னை மதிப்பீட்டு செய்த மதிப்பீட்டாளரும் கூட அஜித் என்று நினைக்கிறேன். அவரும் நான் கேள்விகளை சிரித்து கொண்டே சமாளித்ததாக அவரும் மதிப்பீடை கொடுத்தார். இந்த திட்டப்பணியில் என்னுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் முன்பை விட இருந்தது என்பதுதான் என்னுடைய உள்ள கிடக்கை. மாவட்டம் 18இல் நான் பகுதி இயக்குனராக இருந்த பொழுது அங்கே பெற்ற அனுபவங்களையும் அங்கே பேச்சு போட்டி நடத்தியதையும் எல்லாவற்றையும் இணைத்து 2 திட்டப்பணிகளில் பேசி முடித்தேன். இது அத்தனை திட்டப்பணிகளையும் பற்றி இங்கே குறிப்பிடவில்லை. முக்கியமாக என் மனம் கவர்ந்த திட்டப்பணிகளையும் பேச்சின் தலைப்புகளை பற்றி மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சை பொறுமையாக சலிக்காமல் கேட்டு மதிப்பீடு செய்த அத்தனை மதிப்பீட்டாளர்களுக்கும் இந்த பாதை முடியும் இந்த நேரத்தில் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பேச்சாளரின் வெற்றி என்பது இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் தனிப்பட்ட முறையில் அது கிடைத்து விடாது. அனைத்து சொல்வேந்தர்களும் அவர்களுடைய பங்களிப்பை கொடுப்பதன் மூலம்தான் ஒட்டுமொத்தமாக என்னுடைய முயற்சியும் பயிற்சியும் அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு வெற்றி கிடைக்கிறது என்பதுதான் என் எண்ணம். அவையறிந்து பேசும் திறன், சொல்வன்மை ஆகிய அனைத்தையும் இந்த பாதையை நான் முடிவு செய்ததன் மூலம் நம்முடைய சொல்வேந்தர் மன்ற உங்களுடைய ஒத்துழைப்பும் சேர்த்து இந்த பாதையை வெற்றிகரமாக முடித்தேன். அனுபவம் புதுமை அதனிடம் கண்டேன். ஆம், ஒவ்வொரு பாதையை எடுத்து ஒவ்வொரு திட்டப்பணியையும் செய்யும் பொழுதும் அதில் உள்ள விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டு அதற்காக ஆராய்ச்சி செய்து குறிப்பெடுத்து தயாரித்து பேசுவது ஒவ்வொன்றும் ஒரு புதுமையான அனுபவம் தான். நிச்சயம் இந்த பாதை புதுமையான அனுபவம் தான். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார். தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தார். அரிமா என்ற சொல் இன்று அரிதாகிவிட்டது. அவர் அந்த சொல்லை எடுத்து உபயோகப்படுத்தியது அருமை. நம்ம சிறுவர்களாக இருக்கும் பொழுது ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தில் சிங்கத்தை காட்டுவார்கள், அரிமாவை காட்டுவார்கள். வீடியோகான் என்று நினைக்கிறேன். அதற்கு அந்த அரிமாவிற்கு ஒரு தனித்திறன் உண்டு. கிட்டத்தட்ட அது ஒரு திரும்பி பார்க்காமலேயே எல்லா திசைகளையும் அதால் காண முடியும். அதுதான் சிங்கத்திடம் உள்ள ஒரு திறன் என்று கூறி, அடுத்து திருக்குறளை விட்டுட்டேன் என்று வித்யாலட்சுமி அவர்கள் திருக்குறள் சொல்லும் பொழுதுதான் எனக்கு நினைவிற்கு வந்தது. அதனால் இன்று திருக்குறள் ஒன்றை கூறிவிடுவோம். செயத்தக்க அல்ல செயக்கெடும், செயத்தக்க செய்யாம யானும் கெடும். இன்று
வாக்குப்பதிவு தெரியும் உங்களுக்கு. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றால் கெடும். செய்யக்கூடாத நேரத்தில் ஒரு செயலை செய்தாலும் கெடும். இதுதான் இந்த குறளினுடைய விளக்கம். மிக எளிமையான குறள். ஆனா பொருள் ஆழமான ஒரு பொருள். தேவையில்லாத நேரத்தில் நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது உண்டு. அதனால் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய இடத்தில் செய்யாமல் விட்டாலும் கெடும். செய்யக்கூடாத நேரத்தில், செய்யக்கூடாத இடத்தில் செய்தாலும் அந்த செயல் கெடும் என்பதுதான் இந்த குறளின் கருத்து என்பதை கூறிக்கொண்டு, அடுத்து நாம் இப்பொழுது 2ஆம் கட்டத்திற்கு செல்வதற்கு முன், நேர கணக்கீட்டாளர் அவர்களை அழைத்து நேரத்தை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசினார். மஞ்சள் அட்டை காட்டுவதற்கு முன்பாகவே பேசி முடித்து விட்டார். அதற்கு வாழ்த்துக்கள். அவர் வாக்குக்கு தகுதி பெறுகிறார் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து இப்பொழுது 2வது கட்டத்திற்கு செல்ல இருக்கிறோம். 2வது கட்டம் உடனடி பேச்சு. சொல்லுங்க அனிதா. நகைச்சுவை வேணுமென்றால் வலைத்தளத்திலிருந்து சுட்ட நகைச்சுவைகளில் உங்களுக்கு பகிர முடியும். நீங்கள் நகைச்சுவை சுட்ட நகைச்சுவையா, சுடாத நகைச்சுவையா? ஒரு நிமிடம். ஓகே. உங்கள் நகைச்சுவையை கேட்க ஆவலாக இருக்கிறோம். வாருங்கள், சுட்ட நகைச்சுவையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம எப்பயுமே நகைச்சுவைனா கணவன் மனைவி இல்லாம இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால கணவன் ஒரு மனைவி கணவன்ட்ட சொல்றாங்க, கணவன் மனைவி சண்டைன்னா 4 செவுத்துக்குள்ள தாங்க இருக்கணும். அப்போ உடனே கணவன் ரொம்ப பதறி போய் கேட்கிறார். அப்ப எனக்கு தப்பிச்சு ஓடக்கூட உரிமையே இல்லையா? அப்படின்னு. அத படிச்சோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மனைவி ரொம்ப அக்கறையா கணவன் கிட்ட போய் சொல்றாங்க. "ஏங்க இன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருக்குங்க. நீங்க வேலைக்கு போக வேண்டாங்கன்னு." அவர் கணவன் உடனே பதறிட்டு, "சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு, எனக்கு வடகம் போட தெரியாது." அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஊருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால இத சொல்லலாம்னு நெனச்சேன். அப்புறம் நம்ம பாட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன பையன கூப்ட்டு, "எத்தன நாள்டா இந்த பழக்கம்?" அப்படின்னு பேரன கேட்கறாங்க. பேரன், "எந்த பழக்கம் பாட்டி?" "லாட்டரி சீட்டு வாங்குறது." "அதான் நம்ம தமிழ்நாட்டிலே இல்லையே." "பொய் சொல்லாத. இப்ப தான் சட்டப்பையில இருந்த ரோஸ் கலர் லாட்டரி சீட்ட கிழிச்சு போட்டேன்." "ஐயய்யோ! பாட்டி அது ரூ. 2000 நோட்டு." அப்படின்னாங்களாம். இந்த மாரி அன்றாட வாழ்க்கையிலயும் நம்ம இந்த மாரி கொடுமையான நகைச்சுவையும் பார்க்கலாம். அடுத்து ஒரு அப்பா கேட்டாங்களாம், "ஏன்டா வரலாறுல பதிவு பண்ற மாரி ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சியான்னா?" "அப்ப அதுக்கு நீங்க தான்ப்பா காரணம்." அப்படின்னானாம். உடனே அப்பா பதறிட்டு, "நான் என்னடா தப்பு பண்ணேன்?" அப்படின்னா, "பாரதிக்கு 7 வயசுல கல்யாணம் பண்ணாரு. காந்தி 13 வயசுல கல்யாணம் பண்ணாரு. நேரு 14 வயசுல கல்யாணம் பண்ணாரு. இப்ப தான் தெரியுது நான் ஏன் இன்னும் ஹிஸ்டரியில வரல, நிக்கலன்னு. எல்லாம் உங்களால தான்ப்பா. என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, எனக்கும் நான் வந்திருப்பேன்ல." அப்படின்னானாம். அந்த மாரி இருக்கு இன்னைக்கு இருக்க இளைஞர்களோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அம் ஒருத்தர்ட்ட கேட்குறாங்க. "என்னங்க ஐயா தடைக்கற்கள படிக்கற்களா மாத்திட்டு இருந்தப்போ பிடிச்சுட்டாங்களா? ஏன் அப்படி?" அப்படின்னு. "ஜெயில்ல சோற்றுக்கல்ல அப்படியெல்லாம் மாற்றக்கூடாதாமே" அப்படின்னு சொன்னாராம் கைதி. அதாவது பார்த்துக்கோங்க, எங்க எத செய்யணுங்கிறது இல்ல. அதேபோல ஆ ஒருத்தர் வந்து இது முக்கியமா கடிதான். என்னைய மன்னிச்சுக்கோங்க. "தியேட்டருக்கு எதுக்குடா தட்டு எடுத்துக்கிட்டு போற?" அப்படின்னு கேட்கிறாராம். உடனே அவர் சொன்னாராம், "இந்த படம் ரசிகர்களுக்கு நல்ல விருந்துன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் நான் தட்டு எடுத்துக்கிட்டு போறேன்." அப்படின்னாராம். இதோட இந்த கடைய மூடிட்டு, நகைச்சுவைங்கிற பேர நான் உங்களுக்கு விட்டுட்டு கிளம்புறேன். நன்றி. ஆ, திடீர் நகைச்சுவையில் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவுக்கு தொட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே என்ற மாதிரி கடைசி நேரத்தில் நல்ல நகைச்சுவை தந்தீர்கள். நன்றாக தான் இருந்தது. கடைசி நேர நகைச்சுவையாக இருந்தாலும். அடுத்து இந்த ஒரு மகிழ்வோடு நாம் என்ன செய்வோம் என்றால், மதிப்பீட்டிற்கு செல்வதற்கு முன் உடனடி பேச்சு நெறியாளர் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஜெயப்பிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. மாண்புமிகு அவையோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் தேர்தலை மையக்கருத்தாக வைத்து ஒரு சில கேள்விகளை அனைவரிடமும் ஈட்டி போல் பாய இருக்கிறேன். முடிந்தவரை சமாளித்து உங்கள் பதிலை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் சம்பந்தப்பட்ட கேள்வி. முதல் கேள்வி, நீங்கள் கல்லூரி மற்றும் பிற அமைப்புகளில் ஏதேனும்
தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் தேர்தலில் கலந்து கொண்ட அனுபவம் உள்ளதா? உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். விஜய் அவர்களே, பாருங்கள். மறுபடியும் ஒரு முறை கேள்வி கேட்க முடியுமா? மன்னிக்கணும். திருப்பி திருப்பி கேட்டாலும் ஒரே கேள்விதான் வரும். இருந்தாலும் கேட்டு விடுகிறேன். கல்லூரி அல்லது மற்ற அமைப்புகளில் தேர்தல் பிரச்சாரம் அல்லது தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் உள்ளதா? அப்படி இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவையோருக்கு என்னுடைய வணக்கம். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கல்லூரியில நான் தேர்தலுக்காக போட்டியிட்ட அனுபவம் அப்படின்னு கிடையாது. ஆனா மற்ற விளையாட்டுகள் அது மாதிரி போட்டி, பேச்சு போட்டி இது மாதிரி கலந்துக்கிட்ட அனுபவம் உண்டு. அப்படி ஒரு முறை சதுரங்கம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். சதுரங்கம் ஆடுறதுக்கு நான் கலந்துக்கிட்டேன். இப்ப என்னுடைய தோழியும் நானும் போய் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு, நான் முதல் முறையா அதுல தங்கப் பதக்கம் வென்று எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்பா நான் வந்து சதுரங்கத்துல விளையாடி, அதுல முதல் நபரா தேர்ச்சி பெற்றிருக்கேன். எனக்கு பரிசு குடுத்தாங்க. அத பாருங்க தங்கப் பதக்கம் அப்படின்னு குடுத்தேன். அப்படி குடுத்ததும் எங்க அப்பா என்ன மேலும் கீழும் ஒரு முறை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, "ஏம்மா உன்னை விட புத்திசாலி அங்க யாருமே கிடையாதா? எல்லாம் உன்னை விட மோசமா தான் விளையாடுவாங்களா? விளையாட்டுல கூட இப்படி?" அப்படி கேட்டாங்க. இது அநேகமா நான் நகைச்சுவை செய்யக்கூடிய இடத்துல சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா எந்த செயலா இருந்தாலுமே அதுல ஒரு நக்கல் நையாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கிண்டலா தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நீங்க என்ன என்ன செய்துட்டு வந்தாலுமே அந்த நமக்கு வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு கிரீடம் வச்சுட்டு நம்ம சுத்தவே முடியாது. அடுத்த நிமிஷம் நீ அத தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போ அப்படின்றத சொல்லாம சொல்லுவாங்க. அதனால தானோ என்னவோ நிறைய போட்டிகள்ல மறுபடியும் கலந்துக்கக்கூடிய அந்த ஆர்வம். ஆனா ஒரு அப்படி சொன்னா கூட மறுபடியும் சொல்லுவாங்க, "பரவால்ல நல்லா விளையாடியிருக்க, நல்லா செஞ்சிருக்க. ஆனா இது போதாது. இன்னும் நீ நல்லா செய்யணும்." அந்த மாதிரியான ஒரு எண்ணத்த நமக்கு உருவாக்கக்கூடிய வகையில தான் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இது சதுரங்கம் அப்படின்றது நான் சின்ன வயசுல இருந்து விளையாடிக்கிட்டே வந்ததுனால, திடீர்னு கூப்பிட்டா கூட போய் விளையாடிட்டு, அது மாதிரி நம்ம பரிசு வாங்க முடியும்ன்றத எங்க அப்பா அப்படி மறைமுகமா எனக்கு தட்டி காமிச்சாங்க. இது மட்டும் இல்ல, கல்லூரியில ஒரு ஆங்கில வார்த்தைய பயன்படுத்துறேன். தவறா எடுத்துக்காதீங்க. ஸ்டூடண்ட் மெம்பர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ம் நெறைய பேர் போட்டி போட்டு அத ஒருத்தவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி போட்டி போடுறதுக்கே வாய்ப்பே குடுக்காம என்ன பேராசிரியர் பெருமக்களே என்ன தேர்ந்தெடுத்து எனக்கு அப்படி ஒரு பெருமைய குடுத்தபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. இந்த நல்ல தருணத்துல இப்படி ஒரு நிகழ்வ பகிர்ந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. நன்றி விஜய் அவர்களே. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி. இப்பொழுதெல்லாம் சினிமா நடிகர்கள் அரசியலில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் ஒருவர் புற்றீசல் போல வந்து கொண்டிருக்கிறார். சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சரியா? உங்கள் கருத்தை தெரிவிக்க வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே. ஐயோ! இது என்ன கொடுமை! விருந்தினர்களும் இதில் பங்கேற்பார்கள் என்று முன்னதாகவே சொல்லவில்லையே! இருப்பினும் கலந்து கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய சிந்தனைக்குரிய கேள்வி. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா? சினிமா நடிகர்களுக்கும் பன்முகம் இருக்கிறது. அவர்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் தான். அவர்களுக்கும் பன்முகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முகத்தையும் ஆராய்ந்து, அந்த முகங்களைக் கொண்டு அவர்கள் வரலாம் என்று பார்த்தால், அது சரிதான். ஆனால் அ சமீபத்தில் ஒரு காணொளி கண்டேன். 3 மாதங்களுக்கு முன்னால் சினிமா சந்தோஷத்திற்கு மட்டும் தானே, வேறு எதற்காகவும் இல்லை, வேறு எப்படியும் அதை பார்க்காதீர்கள் என்று சொன்ன அதே நபர், பெருமேடை கூட்டி, ஒலிபெருக்கியின் மூலம், சினிமா வெறும் சந்தோஷத்திற்காக மட்டும் தானா? கூத்தென்பது அவ்வளவு கேவலமா? அதில் இது இருக்கிறது, அது இருக்கிறது என்று விருந்தே வைத்திருந்தார். இப்படி சொல்லுக்கும், செயலுக்கும் மாதங்களிலேயே மாறுபடும் என்றால், இவர்கள் சிந்தனையும், கொள்கையும் எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விதான் எழுகிறது. இதில் சரி, தவறு என்று எதுவும் இல்லை. வரும் நபர்களை பொறுத்து இருக்கிறது. 10, 15 வருடங்களுக்கு முன்னாலேயே விதை போட்டு, இன்று இது மரமாய் வளர்ந்திருக்கிறது என்றால், இது தற்போதைய சிந்தனைகள் அல்ல. தந்தை போட்ட விதை மகனுக்கு மரமாய் வளர்ந்து, பின்னர் எவருக்கோ பயன் அளிக்குமோ, அளிக்காதோ என்று கூட தெரியவில்லை. இந்த கேள்விக்கு பதில் அது நபரை பொறுத்தது என்று நான் கருதுகிறேன். பொத்தாம் பொதுவாக எவரும் வரக்கூடாது என்றோ,
இவர்கள் வரலாம் என்றோ சொல்லுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. எவரும் வரலாம். மாண்பு மிகுந்தவர்கள் வந்தால் மாநிலங்கள் சிறப்பு பெறும். மாண்பு எங்கோ வாங்கிக் கொண்டு தன் சட்டையில் குத்திக் கொள்ளும் பொருள் அல்ல என்பதால், மாண்பு மிகுந்தவர்கள் என்று மக்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் தலைவர்கள் ஆவார்கள். மற்றவர்கள் தகுதி இல்லாமல் உள்நுழைந்து இதற்கு முன்னால் என்ன நடந்ததோ அதுவே அவர்களுக்கும் நடக்கும் என்பது என் கருத்து. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். அருமை, அருமை, அருமை மோகன் அவர்களே. தகுதி இருக்கும் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், தலைவராகலாம் என்பதை அருமையாக கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி, உங்களுக்கு அரசியலில் சேர விருப்பம் இருந்ததா? அப்படி இருந்தால் ஏன் நீங்கள் சேரவில்லை? அல்லது சேர்ந்தீர்களா? அனிதா அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். அரசியல்லாம் நாட்டமே இல்லைங்க. அரசியல் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஆனால் இந்திய ஆணையர் தேர்வுக்கு தயார் பண்ணி கொண்டு இருக்கும்போது அரசியல் இல்லாமல் அதை தயார் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது முந்தைய அரசியல், தற்போதைய அரசியல், எதிர்கால அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்திய ஆணைய தேர்வுக்கு தேர்ச்சி பெற படித்துக் கொண்டிருக்கும் போது அது அவசியமான விஷயம். அந்த காலகட்டத்தில் நான் இந்த தேர்தல், அந்த வாக்கு, ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடு, தலைவராய் இருக்க வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும், என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எந்த போட்டிகளிலும் தேர்தலிலும் கலந்து கொண்டதில்லை. இனியும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று நினைக்கிறேன். என் அப்பா பஞ்சாயத்து தேர்தலில் 3 முறை தலைவராக இருந்திருக்கிறார். 3 கிராமங்களுக்கு 15 ஆண்டு காலம் அவர் செயல்பாட்டில் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அவர் எவ்வளவு எங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்தார் என்பது என்னை ஒரு பெண்ணாக எனக்கு குடும்பம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று இருப்பதால் என்னை அந்த தேர்தலில் இருந்து தள்ளி நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஒருவேளை என் அப்பா அதில் இல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு தேர்தலில் மேல் ஒரு அக்கறை இருந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அதுதான் தேர்தலில் வீட்டில் ஒருத்தர் இருக்கும்போது அதை பார்த்து நாம் ஆவோம், அல்லது அதை பார்த்து நாம் செய்யக்கூடாது என்று நினைப்போம் இல்லையா? நான் செய்யக்கூடாது என்று நினைத்துக் கொண்டேன் என்று நினைக்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி அனிதா அவர்களே. குடும்பத்தில் அரசியல் தலைவர் இருந்ததால் அரசியலிலிருந்து விலகிவிட்டேன் என்பதை மறைமுகமாக கூறினீர்கள். மிக்க அருமை. அடுத்த கேள்வி, தற்போதைய அரசியலில் வெற்றி பெறுவது ஜனநாயகமா பணநாயகமா? பாலா அவர்களே. இது எந்த நாடு என்று நீங்கள் கூறவில்லை. எல்லா நாடுகளிலும் பணநாயகம் இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. தேர்தலில் ஜனநாயகம் தேவைப்படுகிறது, பணநாயகமும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் வளர்ந்துவிட்ட நாடு, அமெரிக்கா போன்ற வளர்ந்துவிட்ட நாடுகளிலும் ஒரு குழு அவர்களுக்கான பண உதவிகளை செய்கிறது. இது இங்கு அதாவது ஒரு நிறுவனம் போல்தான் இங்கு அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் செல்வதற்கான நிறைய செலவு கட்டாயம் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நாடும் அதற்கான ஒரு தணிக்கை வைத்திருக்கிறது, இவ்வளவுதான் செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த அளவுக்குத்தான் போகிறதா என்பது இங்கே மிகப்பெரிய கேள்வி. அதையும் தாண்டி போகிறதா என்பது. நல்ல ஜனநாயகம் என்பது பணநாயகம் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நடக்கிறதா நிஜ வாழ்க்கையில் என்றால் மிகப்பெரிய கேள்வி. இந்தியா போன்ற நாடுகளில் ஒத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, சில பணநாயகம் அதிகமாக, சில என்று சொல்வதை விட பல நேரங்களில் பணநாயகமே. ஏன்னா மக்களே மாறிவிட்டார்கள். போராட துவங்கிய பணம் எனக்கு கொடுக்கவில்லை என்று போராட துவங்கும் அளவிற்கு மக்களே மாறி இருக்கிறார்கள். அதனால் எந்த நாட்டை பொறுத்தது என்பது. ஆனால் 100% ஜனநாயகமாக இருந்தால் அந்த நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, நாட்டு முன்னேற்றத்திற்கும் நல்லது. நாம் எப்பொழுது பேசினாலும் மக்களை பற்றியே பேசுகிறோம். அந்த நாட்டின் இயற்கை வளங்களுக்கும் நல்லது. நன்றி. நன்றி பாலா அவர்களே. கடைசியாக ஒரு கேள்வி, அது எப்படியும் வித்யாலட்சுமிக்கு தான் என்று நினைக்கிறேன். நாளை நீங்கள் நிச்சயமாக அதிபராக போவதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் ஜனாதிபதி ஆகலாம்.
ஜனாதிபதிக்கென்று நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு. அப்படி நீங்கள் ஜனாதிபதி ஆனால் நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்று. வாருங்கள். நன்றி ஜெயப்பிரகாஷ் அவர்களே. மாண்பு மிகுந்த சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். ஒரு சிக்கலான கேள்வியை தேர்தல் நேரத்தில் கேட்டிருக்கிறார். எனக்கு உடனே தோன்றியது தேர்தல் பற்றிய ஒரு துளிப்பாதான். பெரும் புள்ளிகளை தேர்ந்தெடுக்க கரும் புள்ளிகளை கையில் பெறுவதுதான் வாக்கு என்று இந்தியாவில் ஒரு துளிப்பா உண்டு. நான் செய்ய விரும்பாத ஒரு செயல் என்றால் முதலில் அதிபராவது என்பது நடக்க இயலாத காரியம். முதல் படியிலேயே அது தடைப்படுகிறது. அப்படியும் ஒரு கனவு இருந்து அந்த கனவு நிறைவேறினால் இது போன்ற பச்சை அட்டை பெறும் அந்த விதிகளை எல்லாம் இன்னும் கொஞ்சம் தளர்த்துவேன். ஏனென்றால் எனக்கு பச்சை அட்டை வர பல ஆண்டுகள் ஆயிற்று. அதை பற்றி கூட ஒரு நகைச்சுவை பேச்சில் பேசினேன். அதுபோல் இல்லாமல் தேவை இருந்தால் எந்தெந்த பணிகளுக்கு தகுதியுடையவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சுலபமாக இங்கே வந்து குடியேறும் அளவிற்கு அந்த விதிகளை தளர்த்துவேன். முக்கியமாக அது மட்டுமல்லாது ஆயுதங்களுக்காக அமெரிக்கா செலவு செய்யும் தொகை கணக்கில் சொல்லவே முடியாத அளவிற்கு அதிகமானது. அதை முடிந்த அளவு குறைப்பேன் என்றுதான் சொல்வேன். இப்பொழுது துப்பாக்கி கலாச்சாரம் பள்ளிகளை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதை எப்படியாவது சரி செய்ய என்னால் ஆன முயற்சிகளை செய்வேன் என்பதுதான் இப்போது என்னுடைய மனதில் தோன்றும் எண்ணம். இன்று அமெரிக்கா பிரசவ வழியில் இருப்பதால் 24 மணி நேரத்திற்கு பிறகு ஆனா பெண்ணா என்று தெரியும். அதை முதலே பாலா சொல்லிவிட்டார். அதை நானும் படித்தேன் என்று சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. நீங்கள் சொன்ன 10 வினாடிகளிலே உங்களுக்கு பச்சை அட்டை வந்தது. நீங்கள் பல ஆண்டுகள் என்று சொன்னீர்கள். 10 வினாடிகள் தான் பச்சை அட்டை வந்தது உங்களுக்கு. பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்தது உடனடியே நடக்கிறது. என்னை விட மொக்கையாக நகைச்சுவை சொன்னது இன்று ஜெயப்பிரகாஷ் அவர்கள் என்று தீர்மானிக்கப்படுகிறது. எனக்கே புல்லரித்து விட்டது. பச்சை அட்டை மறுபடியும் வந்தது என்று சொன்னோட. நன்றி, நன்றி. இத்துடன் உடனடி பேச்சு நெறியாள்கை முடிந்துவிட்டது. கூட்டத்தை பாலா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். பாலா, வாருங்கள். நன்றி. அடுத்த கட்டத்திற்கு போகும்போது அதை நான் போடலாம்னு வச்சிருந்தேன். அந்த பச்சை அட்டைய. அது எல்லாத்தையும் மொத்தமா கும்பலா சேர்ந்து இப்படி எடுத்தா நான் என்ன பண்றது? அதனால் சரி, இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் அவர்கள் வந்து நேரத்தை சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய உடனடி பேச்சில் அனைத்து பேச்சாளர்களுமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினார்கள். விஜயலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 25 நொடிகளும், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 9 நொடிகளும், அனிதா 1 நிமிடம் 50 நொடிகளும், பாலா அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 56 நொடிகளும் பேசி அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். இதில் நீங்கள் இந்த உடனடி பேச்சை சிறப்பாக பேசிய பேச்சாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு நான் தொடர்கிறேன். அடுத்து இப்பொழுது நாம் 3ஆம் கட்டத்திற்கு செல்ல இருக்கிறோம். 3ஆம் கட்டம் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இது மதிப்பீடு. இந்த பொது மதிப்பீட்டை வழங்க மீண்டும் ஜெயப்பிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஜெயப்பிரகாஷ். நன்றி பாலா அவர்களே. இப்பொழுது 3ஆம் கட்டம் பொது மதிப்பீடு. அனைவரும் சிறப்பாக பேசினார்கள். உடனே தயாரிக்கப்பட்ட பேச்சை பேசிய வித்யாலட்சுமி ஆகட்டும், உடனடி பேச்சு பேசிய அனைவரும் சிறப்பாக பேசினார்கள். மிக்க அருமை. இன்று வித்யாலட்சுமி அவர்களை மதிப்பீடு செய்ய விஜய் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் விஜய் அவர்களே. மாண்புமிகு சொல்வேந்தர்கள் நிறைந்த சொல்வேந்தர் அவைக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வித்யாலட்சுமியோடைய பேச்சு மிக மிக அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே சரவெடியா வெடிக்கிறவங்க இன்னைக்கும் அதே மாதிரி வெடிச்சிருக்காங்க. ஒரு பேச்சாளருக்குரிய
தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக மிக முக்கியமானது அவையோர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது. தன்னுடைய பேச்சின் மூலமாகவும், தன்னுடைய உடல் அசைவுகளின் மூலமாகவும், தன்னுடைய கண் பார்வை அவர்களை கவரக்கூடிய வகையிலே, அவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைய வேண்டியது மிக மிக அவசியம். இதெல்லாம் தான் ஒரு பேச்சாளருக்கு மிக முக்கியமானது. இதெல்லாம் இல்லாம நம்ம என்னதான் நம்மளுடைய கருத்துக்கள எடுத்து சொன்னாலும், அந்த கருத்து நிச்சயமா பார்வையாளர்கள போய் சேராது. அந்த வகையில சொல்லப்போனா, இன்னைக்கு வித்யாலட்சுமி அவங்க என்ன தலைப்ப எடுத்துக்கிட்டாங்களோ, அத மிக தெளிவா, மிக அழகா விழி தொடர்போட அவங்களுடைய செய்கைகள்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய தலைப்பு "அரிய பாதையில் அரிமா நோக்குன்னு" சொல்லியிருந்தாங்க. அரிமா அப்படி திரும்பி பார்க்குமோ, திரும்பி பார்க்காதோ தெரியாது. ஆனா வித்யாலட்சுமி இப்படி திரும்பி பார்க்கும்பொழுது, நிஜமாவே இங்க பக்கத்துல யாரையாவது திரும்பி பார்க்கிறாங்களோ என்ற எண்ணம் நமக்கு ஏற்படக்கூடிய வகையில மிக இயல்பா பேசுனாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நமக்கு ஒரு ஆர்வம் வரணும். பேசுறவங்க அதாவது ஒரு புத்தகத்த எடுத்து நம்ம வாசிக்கிறோம்னா, ஒரு 2 பத்தி வாசிச்சாலே நம்மளால அடுத்தது இந்த புத்தகத்த ஆர்வத்தோட வாசிக்க முடியுமா? முடியாதான்றத நம்மளாலேயே கணிக்க முடியும். ஆனா, பேச்சாளர்கள் பேசும் பொழுது, அவங்க வாயத் திறந்து பேச ஆரம்பிச்ச 2 வினாடிகள், 3 வினாடிகளுக்குள்ளாகவே பார்வையாளர்கள் அவங்களுடைய பேச்ச கேட்கலாமா? வேண்டாமான்றத கணிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்தமேன்ற கடமைக்கு பார்ப்பாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி அவங்க ஏதோ சொல்ல வராங்க, கேட்டுதான் பார்ப்போமேன்ற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில, "ங" என்ற தலைப்புல தாம் பேச ஆரம்பிச்சத தொடங்கி, "பட்டினப்பாலையில பன்னாட்டு வணிகம், ஆராய்ச்சி செய்து வழங்குதல், வள்ளுவத்தில் வாரணம்" இப்படி அழகா கதை வழி இணைதல் என்று தான் கடந்து வந்த பாதைகள ஒண்ணு விடாம வரிசைப்படுத்தி சொன்ன விதம் மிக மிக அழகா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் போல அழகா பேசினாலும், இன்னைக்கு கொஞ்சமா நான் வெகு நாட்களுக்கு பிறகு பார்க்கறதுனாலயோ என்னவோ, உங்களுடைய பேச்சுல இன்னைக்கு ஒரு பரபரப்பு கொஞ்சமா தெரிஞ்சுது. எப்பவுமே மிக மிக நிதானமா நிறுத்தி அடுக்கி வைப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பரபரப்பு தெரிஞ்சது. அது வெகு நாள் கழிச்சு பார்க்கறதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா முழுமையா பார்த்தா உங்களுடைய பேச்சு இன்னைக்கு மிக மிக அற்புதமா இருந்ததுன்னு சொல்லலாம். அனைவருக்கும் மாண்புமிகு சொல்வேந்தர்கள் நிறைந்த சொல்வேந்தர் அவைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி விஜய் அவர்களே. அருமையான மதிப்பீடு. கூர்மையாக கவனித்து அருமையாக உங்களுடைய மதிப்பீடை கொடுத்தீர்கள். மிக அருமை. இன்று ஒரே ஒரு பேச்சு என்பதால், அடுத்து நாம் நேர கணக்கீட்டாளரை அழைத்து விடுவோம். விஜய் அவர்களின் நேரத்தை கூறுமாறு அனிதா அவர்களை அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். விஜயலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 55 நொடிகள் பேசி வாக்குக்கு தகுதி பெறுகிறார். குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசியதால் அவர் வாக்குக்கு தகுதி பெறுகிறார். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. அடுத்து நான் இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சல் கணக்கீட்டாளர் பாலா தங்கவேல் அவர்களை அழைத்து இன்றைய கணக்கீடை கூறுமாறு அழைக்கிறேன். மீண்டும் வணக்கம். முதலில் மாண்பு என்ற சொல்லை யாரெல்லாம் அனிதா நீங்கள் உபயோகப்படுத்தினீர்களா மாண்பு என்ற சொல்லை? இல்லை, நான் உபயோகப்படுத்தவில்லை. எனக்கு அந்த சொல் எந்த சொல் என்பது மறந்து விட்டது. எல்லோரும் இதையே திரும்ப திரும்ப சொன்னார்கள். இருந்தாலும் மாண்பு தெரியவில்லை. குறிக்கவில்லையே, அதனால் விட்டுவிட்டனோ என்ற எண்ணத்தில் சொன்னேன். சோ அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இலக்கண ஆசானாக இன்று மாண்பு என்ற இப்போது இல்லை இல்லை என்று 4 முறை சொன்னேனே, அந்த மாண்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? கேள்வி கேட்டதற்கான பதிலாக கொண்டு அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள இயலாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் வித்யாலட்சுமி அவர்கள் 2 முறை உபயோகப்படுத்தி இருந்தார். ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 முறையும், மோகன்ராஜ் அவர்கள் 3 முறையும், விஜயலட்சுமி அவர்கள் 2 முறையும் உபயோகப்படுத்தி இருந்தார்கள். அருமையான. இப்பொழுது நாம் இலக்கண ஆசானாக சில விஷயங்களை சொல்ல வருகிறேன். ஏற்கனவே வித்யாலட்சுமி அவர்கள் சொல்லிவிட்டார். நான் சிங்கிள் என்று சொன்னது இங்கு இந்த நகைச்சுவைக்காக தேவைப்பட்டது என்பதால், அதனால் அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இலக்கண ஆசானாக அதை சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமை என்பதால் குறையில்லை. ஆனால் ஆங்கில வார்த்தை உபயோகித்தார் என்று சொல்லிவிடுகிறேன். அனிதா அவர்கள் ஹிஸ்டரி, தியேட்டர் போன்ற சில ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தி இருந்தார். அடுத்து ஸ்டூடெண்ட் மெம்பர், மாணவ உறுப்பினர் என்று கூறியிருக்கலாம். விஜயலட்சுமி அவர்கள் ஸ்டூடெண்ட் மெம்பர் என்று கூறியிருந்தார். இதெல்லாம் ஆங்கில சொற்கள். அதை தவிர பெரிதாக என்று நான் பிழைகள் எதுவும் பார்த்ததாக எனக்கு தெரியவில்லை.
எனக்கு ஜெயப்பிரகாஷ் அவர்களிடம் ஒரு கேள்வி. ஈட்டி போல பாய இருக்கிறேன். நீங்கள் பாய இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் கேள்விகளால் கேள்விகளை பாயவிட முயற்சி செய்தீர்களா? எந்த பொருளில் நான் எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. அதனால் இது ஆகு பெயராக கொண்டு கேள்விகளைத்தான் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஒரு பேச்சு என்று வரும் பொழுது தெளிவாக இருந்தால் நன்றாக இருக்கும். தவறில்லை, இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அவ்வளவுதான். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தூய தமிழில் பேசுவது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல். இருந்தாலும் சில சொற்களுக்கு தமிழ் சொற்கள் உபயோகப்படுத்தலாம். தயார் என்பதை ஆயத்தம் என்ற சொல்லை நான் உபயோகிக்கலாம். சவால் என்பதற்கு இடர்கோள், அல்லது சவாலுக்கு 2 பொருள் உண்டு. நான் சவால் விடுகிறேன் என்பது வேற, எனக்கு அந்த வேலை மிகச் சவாலாக இருந்தது. 2 பொருள் இருக்கிறது அது. ஸோ எனக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது என்பதற்கு இடர்கோள் என்று தூய தமிழில் சொல்லலாம். நான் சவால் விடுகிறேன்னா அறைகூவல் விடுகிறேன் என்று சொல்வது. இது நாம் தமிழ் இந்த சொற்கள் அதிகமாக நாம் உபயோகப்படுத்தாததால் நமக்கு தெரியவில்லை. இந்த நேரத்திலே அந்த சொற்களை சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பச்சை அட்டை என்று எழுதி வைத்தேன் வித்யாலட்சுமி அவர்களுக்கு. நீங்கள் அதை ஏற்கனவே போட்டு விட்டதால் மீண்டும் அது போட்டு ஊற வைத்து அடித்து கிழித்து விட்டார்கள். எழுதி வைத்திருந்தேன், நம்மளும் கொஞ்சம் நகைச்சுவை அங்கங்க போடுவோமே அப்படின்னு. ஆமா. அடுத்து திரும்ப நாம் ஒரு சொல்லை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வழக்கில் அதிகமாக நாம் உபயோகப்படுத்தால் நம் பேச்சிலும் அது வந்து விடுகிறது. மேடை பேச்சு என்று வரும் பொழுது சில சொற்களை தவிர்த்தல், அந்த சொல் ஆடல் இருக்கிறதே அதை மாற்றுவது நன்றாக இருக்கும். நம்மளுடைய என்றே கூறுகிறோம். அது நம்முடைய என்று இருந்தால் நன்றாக இருக்கும். நம்மளுடைய என்பது ஒரு வட்டார வழக்கு சொல் போல் இருக்கிறது. மேடை பேச்சோ அல்லது கூட்டத்தில் பேசும் சொல் போல் இல்லை. அது மட்டும்தான் நான் இங்கு சொல்ல வருவது. மற்றபடி ஏற்கனவே சொல்வது, நம்முடைய பேச்சு மெருகேறிக்கொண்டே செல்கிறது. எங்கு போகும் என்று தெரியவில்லை. மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அது விண்ணை முட்டி விடுவோம் என்று நினைக்கிறேன். கூடிய விரைவில் நம் கூட்டம் அல்லது நம் உறுப்பினர்கள் என்று கூறி, இப்பொழுது நான் உபரி சொல்லுக்கு வருகிறேன். அனிதா அவர்கள் என்பதை 6 முறையும் என்பதை 2 முறையும் உபயோகித்தார். வித்யா அவர்கள் என்பதை ஒரு இடத்தில் உபயோகித்தார். அந்த இடத்தில் கொஞ்சம் தடுமாறினார். இதுல என்ன பிரச்சனைன்னா, மற்ற யாருக்கும் உபரிச்சொல் கணக்கிறதெல்லாம் நமக்கு கடினம் கிடையாது. வித்யா உடனே தெரியும், ஏன்னா தவறு செய்வதே இல்லை. அதனால திடீரென்று செய்யும் பொழுது நன்றாக தெரியாது. அதாவது பெரிய வெள்ளை தாளிலே நடுவில் இருக்கும் ஒரு புள்ளி போல் நன்றாக தெரியாது. ஆனால் என்று ஒரு இடத்தில் சின்னதாக ஒரு நேரம் எடுத்துக்கொண்டார். ஜெயப்பிரகாஷ் அவர்கள் சரியாக குறிப்பிடவில்லை. நான் குறிப்பிட்ட வரைக்கும் என்பதை குறித்து கொண்ட வரைக்கும் என்பதை 5 முறைக்கு மேல் உபயோகப்படுத்தி இருந்தார். மோகன்ராஜ் அவர்கள் என்பதை ஒரு முறை உபயோகித்தார். விஜயலட்சுமி அவர்கள் என்பதை ஒரு முறை உபயோகப்படுத்தியிருந்தார். உபரிச்சொல் மிக 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 குறைந்திருக்கிறது நம் கூட்டத்தில். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. நாம் இத்தனை ஆண்டுகள், இத்தனை வாரங்கள், இத்தனை ஆண்டுகள் நாம் இந்த கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருப்பதனால் வந்த பயன், முக்கிய பயன் என்று நான் நினைக்கிறேன். அது முத்தாய்ப்பான பயன் என்று நினைக்கிறேன். நன்றி. நன்றி பாலா அவர்களே. உபரிச்சொல் குறைந்துள்ளது என்றது நம்மளோட 84 கூட்டங்களில் மிகவும் குறைந்துள்ளது என்பதை அருமையாக கூறினீர்கள். என்ன இருந்தாலும் போட்டி எப்பொழுதுமே எனக்கும் அனிதாவிற்கு மட்டும்தான். எத்தனை வாரங்கள் ஆனாலும் போட்டி எங்கள் இருவருக்கு மட்டும்தான் இருக்கும். நானும் அனிதாவின் பட்டிமன்றங்கள் எல்லாம் கவனித்திருக்கிறேன். இருக்கிறதா, உபரிச்சொல் சொல்கிறாரா இல்லையா என்று. மிக அருமை. அடுத்து நாம் வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அழைத்து அவருடைய யார் வெற்றி பெற்றார் என்பதை கூற விழைகிறேன். இன்றைய திட்டமிட்ட பேச்சிலும் மதிப்பீடு செய்வதிலும் ஒருவர் மட்டுமே செய்ததால் அவர்கள் எந்தவித வாக்கெடுப்பிற்கும் செல்லாமல் தனியாகவே வெற்றி பெற்றார்கள். வித்யாலட்சுமி அவர்கள் திட்டமிட்ட பேச்சிலும் மதிப்பீட்டில் விஜய் அவர்களும் பெற்றார்கள். இன்றைய உடனடி பேச்சில் ஒரு மனதாக அனைவருமே, கிட்டத்தட்ட மோகன்ராஜ் அவர்களை தவிர அனைவருமே அவருக்கு வாக்களித்து மோகன்ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறேன்.
ஜனநாயக அடிப்படையில் எத்தனை பேர் வாக்களித்தார்கள் என்று சொல்லியிருக்க கூடாது. ஆனால் அனைவருமே அவருக்கு வாக்களித்ததால் அதை பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்கிறேன். இன்றைய உடனடி பேச்சில் வெற்றியாளராக இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்துள்ள மோகன்ராஜ் அவர்கள் வெற்றி பெறுகிறார். நல்ல வேளை இலக்கண ஆசான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதற்குதான் இலக்கண ஆசானை கடைசியாக அழைக்க வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப கூறுவது. நாக்கு குளறுகிறது. நன்றி. நன்றி அனிதா அவர்களே. இத்துடன் பொது மதிப்பீடு முடிந்தது. நான் நெறியாளர் பாலா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் பாலா. நன்றி தலைவர் அவர்களே. நான் உங்கள் அனுமதியோடு ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாமா? நன்றி, எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. நாம் இந்த பட்டிமன்றத்தை பற்றி முதலில் நம்மளுடைய மோகன்ராஜ் அவரிடம் நான் பேசிவிட்டு அவரை அழைக்கலாம் என்று. நன்றி நன்றி. கட்டாயம் அவருடைய பின்னூட்டத்தை கேட்க எனக்கும் ஆவலாக இருக்கிறது. பட்டிமன்றம் பற்றி நாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சிலர் பெயர் கொடுத்திருக்கிறார்கள் எந்தெந்த கூட்டத்தில் எந்த பகுதியில் பேசுவது. நான் ஒரு தலைப்பு யோசித்து வைத்திருக்கிறேன். வேறு தலைப்புகள் இருந்தாலும் கூறுங்கள். நான் யோசித்த தலைப்பை உங்களுக்கு கூறிவிடுகிறேன். அதாவது வாழ்க்கை அதாவது முன்னேற்ற நம் வாழ்க்கையில் முன்னேற வாழ்க்கையில் முன்னேற அதிகம் உதவுவது முன்னேறுவது நாம் சிந்தித்து செயல்படுவதாலா அல்லது சிரித்து கடந்து விடுவதாலா அப்படின்னு நான் யோசித்து வைத்திருக்கிறேன். ஏன்னா சிந்தனை சிரிப்பு, அதாவது இடும்பைக்கே இடும்பை படுப்பர், இடும்பைக்கே இடும்பை படாதவர், துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பவர் துன்பம் அடைய மாட்டார். அதனால் சிரித்து கடந்து விடுவதா, இதான் நான் அங்க சொல்ல வந்த பொருளை தான். சிரித்து கடந்து விடுவதா என்பதை பார்த்து, துன்பத்தை பார்த்து அதற்கு துன்பத்திற்குள் விழுந்து விடாமல் அதில் எதிர்த்து நின்று அதற்கு ஒரு துன்பம் கொடுத்து இயல்பாக கடந்து விடுவதா, அல்லது சிந்தித்து இந்த விஷயத்தை எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படி ரொம்ப சிந்தித்து சிந்தனை எண்ணம் என்பதற்கு இருவேறு சொற்கள், இருவேறு பொருள் உண்டு. ஆனால் சிந்தித்து என்பதை இன்று எண்ணம் என்ற சொல்லில் வழக்கில் உபயோகப்படுத்தி இருக்கிறோம். அதனால் நானும் அதை சொல்லி உபயோகித்து, ஏன்னா சீனாவுக்கு சீனா இங்கே வருது, அதனால சிரித்து கடந்து விடுவதாலா அல்லது சிந்தித்து செயல்படுவதாலான்றது நான் நினைத்து வைத்திருக்கிறேன். இதில் என்னென்ன காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். அதாவது ஓரளவுக்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், கொஞ்சம் மக்களுக்கு பிடித்த தலைப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால். ஆனால் இதுதான் கடைசி தலைப்பு என்று நான் கூறவில்லை. இது நான் நினைத்து வைத்திருக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது தலைப்புகள் இருந்தால் உங்களுடைய தலைப்புகளை கூறுங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 3 ஆண்கள் 3 பெண்கள் அந்த மாதிரியே பண்ணலாம். இல்லைன்னா மாற்றி கூட பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம பின்னால் பேசுவோம். இதுவரை 6 பேர் 7 பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து நான் கலந்து கொள்ளவில்லை என்று கூறிவிட்டதால் அவர்கள் பெயரை நீக்கி விடுவோம். மற்ற 6 பேர் இருக்கிறார்கள். அந்த 6 பேரில் எப்படி எந்த அணியில் போடுவோம் என்பதை பிறகு இருக்கும். இது இதை பற்றி நான் பேச வேண்டும் நினைத்தேன். ஏனால் டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே ஒளிப்பதிவு செய்வோம். அதற்கு முன் நாம் தலைப்பை முடிவு செய்துவிட்டால் நாம் ஆயத்தமாக சரியாக இருக்கும். அதற்காக தான் இப்படி பேச வேண்டும் என்று நினைத்தேன். நன்றி. அப்பொழுது நாம் மோகன்ராஜ் அவர்களை ஏதாவது இன்றைய கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோகன்ராஜ், உங்களுடைய பின்னூட்டம் என்ன என்பதை, உங்களுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். வாருங்கள். 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. 1 மணி நேரம் ஆகி இருக்குது என்று நினைக்கிறேன். போனதே தெரியவில்லை. மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கிறது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று 1 மணி நேரம் முழுக்க முழுக்க தமிழே கேட்டது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. முதற்கண் இது விருந்தினர் என்பதற்காக, ஊக்கமளிப்பதற்காகவே ஊக்கப் பரிசாக நீங்கள் இந்த விருந்தினர் கோப்பையை அளித்திருக்கிறீர்கள். அது உங்கள் மாண்பை குறிக்கிறது. என் வார்த்தை வளத்தையோ குறிக்கவில்லை. உங்க பேச்சில் மூழ்கி, அதாவது திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, செயல் மறந்து அது நீங்க மறந்து நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம். மிக்க நன்றி. இது விருந்தினர் கோப்பையாகவே எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் அது எத்தகைய பேச்சு எழுதி வைக்கப்பட்டு பயிற்சி செய்யப்பட்டு அதை இங்கு வந்து சிந்தனை எப்படி இருந்ததோ அதை அப்படியே இங்கு தெரிவிக்க வேண்டுமா, அல்லது என்ன, எனக்கு அது எந்த வகையில் பேச்சு இருக்க வேண்டும் என்று தெரியாது. இதுதான் முதல் முறையாக கேட்கிறேன். ஆனால் வித்யாலட்சுமியின் நாவனில் வித்தையும் வித்யாவும் சேர்ந்து நடனமாடியதை கண்டேன்.
மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இது போன்ற பேச்சுக்களை இங்கு 1 மணி நேரம் வந்து கேட்கலாம் என்றால், ஒவ்வொரு முறையும் இணைய நான் தயாராக இருக்கிறேன். அழைப்பு கொடுத்த ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தந்த உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதுதான் என் பின்னூட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்து இந்த தமிழ் நதியில் குளிக்க நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாருங்கள், சேர்ந்து நீந்தலாம். ஆம், நீந்தலாம். நீர்ந்தலாம்ட்டேன். சேர்ந்து சேர்ந்து நீந்தலாம். இது பாதை முதலில் சொன்னேன் இல்லையா? பாதை என்று ஒன்று இருக்கும். ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு 5 அல்லது 6 பேச்சு இருக்கும். ஒவ்வொரு நிலை கடந்து செல்ல வேண்டும். அந்த பாதையை முடிக்க வேண்டும். எந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் உறுப்பினர் ஆன பிறகு அதை பொருள் அல்லது நீங்கள் யாரையாவது தொடர்பு கொள்ளலாம். ஜெயப்பிரகாஷ் அவர்களையே தொடர்பு கொண்டு மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேண்டும் என்றால் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அவர் உதவுவார் உங்களுக்கு. கண்டிப்பாக. நன்றி. இப்பொழுது மேடையை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஜெயப்பிரகாஷ் அவர்களே, வாருங்கள். நன்றி பாலா அவர்களே. இன்றைய கூட்டம் இனிதே நடந்தது. அருமையான பேச்சு, அருமையான உடனடி பேச்சு, பின்னூட்டம் எல்லாம் சிறப்பாக இருந்தது. தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்றோம் என்றே கூற வேண்டும். அருமை, மிக அருமை. பட்டிமன்றத்தை பற்றி கூறினீர்கள். இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன், நான் சிரித்து கடந்து செல்ல வேண்டிய அணியில் தான் சேருவேன். இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் முடிவு முடிவு செய்யப்படவில்லை. நாம் செய்யப்படவில்லை. எப்பவுமே இது தலைப்பாக குழுவாக இருக்கும் முடிவு பட்சத்தில் என்னுடைய அணி அதுதான். நன்றி அனைவருக்கும். மிக்க நன்றி. கூட்டத்திற்கு கலந்து கொள்ள மோகன் அவர்களே, எங்களுடைய கூட்டத்தில் உறுப்பினராக, சொல்வேந்திர சபையில் உறுப்பினராக சேர்ந்து கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. இத்துடன் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன். நம்மளுடைய பதிவு நிறுத்த